ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தேட்டரில் வந்து தளபதி ஃபேன்ஸோடு பார்க்குறப்போ எனக்கு இன்னும் வைபாக இருந்தது. இந்த சாங் ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க கூகுள் நடுவில் போக்கிரியிலேருந்து ஒரு பாட்டும் போட்டாங்க. அதுக்கும் நாங்களாம் எந்திரிச்சு ஆடினோம். இன்டர்வல் பிளாக்கும் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் ஃபுல்லாக அந்த கூஸ்பம்ஸோட அந்த ஐம் வெயிட்டிங் அந்த 12 பேர்த்த ஒரே டைமில் சுடுறது அந்த சீன்லாம் நல்லா இருந்தது திரும்ப தேட்டரில் பார்க்குறதுக்கு. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நானும் எல்லாத்து கூட சேர்ந்து கத்திட்டு, ஏன்னா நான் எல்லா படத்துக்குள்ளே கத்த மாட்டேன். தளபதி படத்தில் வந்து அங்கங்கே கூஸ்பம் சீன்லாம் சும்மா வச்சுருப்பாங்க, அதனால் கத்துறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது. ஸோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் செலிப்ரேட் பண்ணுறத விட ஏன் தளபதி பண்ணி செலிப்ரேட் பண்ணுறீங்க? அது வந்துட்டு தளபதி கொடுக்குற அந்த வைப் தான். நீங்கள் வந்து கில்லி, சச்சின் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா கூட எல்லா ஆக்டர்னாலையும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவ்வளோ ஃபன்னியாக எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது. அதனால தான் தளபதி ஃபேனாக இல்லாட்டியும் நாங்கள் வந்து இதுக்கு வைப் பண்ணுற காரணம் அதுதான். ஓகே, ஸோ கில்லிக்கு ஈக்குவல் இந்த படம் ரிலீஸ் பயங்கர ஹிட் ஆகுமா? இல்லை, கில்லிக்கு ஈக்குவல் எதுவுமே வராது, எந்த படமுமே வராது. அது வந்து வேறு லெவல், அது வேறு மாதிரி ஒரு வைப்பு. அதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் இது நல்லா இருந்தது. அவங்க சச்சின் ரீரிலீஸ் பண்ணால் அது கண்டிப்பாக கில்லிக்கு கொஞ்சம் ஈக்குவலாக வரும்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா ஃப்ரம் தளபதி ஃபேன்ஸ் அண்ட் நான் தளபதி ஃபேன்ஸ். சீக்கிரமாக கோட் நல்ல படமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அரசியல் வந்துருங்க. ஆமாம், சீக்கிரம் சிஎம் ஆயிருங்கண்ணா. எங்கே சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தான். ஃபஸ்ட் டைம் இதை இப்போ பார்க்குறேன். அப்போனா நான் 10th படிக்கும் போது வந்துச்சு. நான் அப்போனா தேட்டரில் பார்க்க சான்ஸ் கிடைக்கல. இப்போ பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் லைக் இதுனா கேட்டாங்க, சாங்ஸ்னால் போட்டாங்க, நல்லா இது பண்ணாங்க. எல்லாம் ஓவராலாக வைப்பாக நல்லா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நிறைய இருக்குது. அந்த முக்கியமானதுன்னா நடுவில் அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த 12 members பிரியறது, ஷூட் பண்ணுறது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீனு. இப்போ மற்ற படங்களை விட இந்த படம் வந்து தளபதி படம் வந்து நிறைய டைம் டிவியில் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு சேனலில் கலாச்சிருக்காங்க, திருப்பி போடுறாங்க. அப்படி இருந்துமே தேட்டர் வந்து பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அது உங்களுக்கே தெரியும், தளபதி விஜய் அந்த நேமுக்காக தான் எல்லாம். அது சொல்ல தேவையில்ல, ஃபேன்ஸ் அவங்களோட இதுதான். வேறு ரீரிலீஸ் பார்க்கும்போது வந்து தோணுது அப்புறம் தளபதி வந்து அரசியலுக்கு வேண்டாம், நம்ம சினிமாவில் இன்னும் நிறைய பண்ணணும். இல்லை, அது அவர் விஷயம். ஆக்சுவலாக அவர் பண்ணுறது நல்லது. ஆனால் சினிமா கிட் பண்ண தேவையில்ல. அப்பப்போ அதாவது கொஞ்சம் எப்போயாவது சினிமா நடிச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல. அவர் கிட் பண்ணுறது தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய டைம் பார்த்துட்டேன், இருந்தாலும் அதே மாதிரி படம் வேறு லெவலில் இருந்துச்சு. மற்ற படங்களோட துப்பாக்கி வந்து நிறைய டைம் டிவியில் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சேனலெல்லாம் ஆமாம், அவ்வளோ நேரம் டைம் பார்த்துருப்பீங்க. எப்படி ப்ரோ திருப்பி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. நானே ஒரு 20-30 டைம் பார்த்துருப்பேன் கண்டிப்பாக. ஆனால் அப்படி இருந்தும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஹாரிஸ் பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக ஹாரிஸ் கேட்கணுன்றது அந்த பிஜிஎம்லாம் எப்படி ப்ரோ பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு? செம்மையாக இருக்குது ப்ரோ. வேறு லெவலில் இருந்துச்சு. ஹாரிஸ் முருகதாஸ் 2 பேர் இந்த மாதிரி கம்பேக் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் சீன் என்ன? இன்டர்வல், கிளைமேக்ஸு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ரீரிலீஸ் படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ப்ரோ பண்ணுது? தளபதி வந்து இன்னும் படம் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடிச்சாரா நல்லா தான் இருக்கும். அவர் அரசியல் பண்ணுங்க, அவரோட பர்சனல் டிசிஷன். இருந்தாலும் அப்பப்போ அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாருன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாஸ்டாலஜியாக இருந்தது. ஐ திங்க் ஆஃப்டர் 12 years நான் பார்த்தேன். ஒரு பயங்கர நாஸ்டாலஜியா, எப்படி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அந்த ஷூட்டிங் டைமில் எப்படி இருந்தது அதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வந்தது. அப்புறம் அந்த டாக் கூட நான் மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு அனிமல் கூட எப்படி ஷூட் பண்ணோம் அது வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன எனக்கு விஷமம்னா ஜெயராம் சார் கிட்ட காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தில்ல. அப்புறம் பாக்கி எல்லாமே ஷூட் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா விஜய் சார் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பாக்கியம். அப்புறம் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா சந்தோஷ் சிவன் சார் சினிமாட்டோகிராஃபர், ஏஆர் முருகதாஸ் சார் டிரெக்டராக இருந்தது. ஸோ அப்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக இங்கே இல்லை. ஸோ இதோட க்ரேஸு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அது முடியல. அதனால இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் கேள்விப்பட்டேன், என்னோட மேனேஜர் அந்த டைமில் சொன்னேன், சேலமில் ஒரு டிக்கெட் கூட கிடைக்கல, ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு தான் படம் பார்த்தேன். அப்புறம் என்னோட ஒரு கசின் சிங்கப்பூரில் இருந்து அவர் சொன்னேன் 3 days ஃபில்மில் டிக்கெட் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டராக இருந்தது அந்த படம். 75 days அன்னைக்கு நடந்தது. அப்புறம் அந்த டைமில் 150 crores கலெக்ட் பண்ணிட்டேன் படம். ஸோ அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வேண்டி.
அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவரை நான் எப்படும் யோசிக்கும் கி துப்பாக்கி 2 வரணும் அப்படி யோசிக்கும் பட் யார் பண்ணுவேன் சார் இல்லை ஸோ அந்த இப்போ கூட நான் பார்த்தேன் அந்த வித்யுத் ஜம்வால் வெள்ளத்தில் தான் தண்ணியில் தான் போவேன் ஸோ துப்பாக்கி 2 வரலாம் அவர் திருப்பி வரலாம் ஆனால் விஜய் சார் இல்லை அப்போ யார் பண்ணுவேன் ஸோ மேபி சஞ்சய் ஜோசப் பண்ணலாமே அப்படி நான் எப்பவும் நினைக்கிறேன் விஜய் சார் ஐ மிஸ் யூ அ லாட் and I really thank you for all the support that you have given me for when we were shooting Tupaki, and I wish you all the very best for your political career and நீங்க என்ன யோசிக்கோ அது எல்லாமே நடக்கணும் அப்படிதான் பிரார்த்தனைகள். படம்லாம் 12 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கு படம். அந்த இன்டர்மிஷன் 12 பேர் சுடுற சீன்லாம் அப்படியே தரமாக அப்படியே இதான் சினிமா அப்படி இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. லைட்டு மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க இப்போ தலை வலிக்குது பார்க்கும்போது. ஓகே ஆமாம் அந்த 12 பேர் சுடுற மாதிரி ஷூட் அவ்வளோதான். கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. இதே அதுக்கு முன்னாடி வந்து படமே ஒரு 20 நிமிஷம் டிலே. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு தளபதி பர்த்டே செலிப்ரேஷன் அதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணோம். என்னைக்குமே தளபதி தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரிதான் ப்ரோ. அரசியலுக்கு வந்தால் ரியல் ஹீரோவாக இருப்பார். இப்போ ரியல் ஹீரோவாக இருக்காது, அப்புறம் ரியல் ஹீரோவாக மாறாரு. அவ்வளோதான் ப்ரோ. அது இல்லை ப்ரோ. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி 50 தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி.